ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் லீவுன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 10 மேலே தான் செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கி சிம்பிளாக இட்லியும் தோசை அப்புறம் சாம்பாரும் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்தது. சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங்க்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் மட்டும் பிளிங்கிட்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். அரிசி, தால், அப்புறம் கடுகு, சீரகம் இதெல்லாம் காலி ஆகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதிலே ஆர்டர் பண்ணியாச்சு. பசங்க வந்து ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு 125 ருபீஸ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க மைசூர் பாக் 99 ருபீஸ்க்கு. சரி வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு, பசங்க சாப்பிட்டுட்டாங்க. சரி லன்ச் வேறு செய்யணும். அதுக்குள்ளே இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். லன்ச் அப்புறமா செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு வேறு வேலை இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். காய வச்சுருந்த துணியெல்லாம் நல்லா ட்ரையாக இருந்தது. சரி எடுத்து மடித்து வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு மடித்து வச்சிட்ருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் முந்தா நேற்று வாங்கிட்டு வந்தது, எடுத்து வைக்கவே இல்லை. அது என்னவோ தெரியல, தோணவே இல்லை. சரி இன்றைக்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் தக்காளிலாம் காயாக வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ரொம்பவே ரைப்பாக இருந்தது. எடுத்து எல்லாத்தையும் ஸ்டாண்டில் கொட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 ஆகிடுச்சு. சரி லன்ச் செஞ்சு தான் ஆகணும். பசங்களுக்கெல்லாம் பசி வந்துடுமேன்னு சொல்லிவிட்டு லன்ச் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக ரைஸு, தால், அப்புறம் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். என்னோடய பாப்பாவுக்கு வெண்டைக்காய் ஃப்ரைனால் ரொம்பவே இஷ்டம். அவங்க வந்து சாம்பார் ரைஸ்க்கு வெண்டைக்காய் பொரியல் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சரி அதையே செஞ்சு கொடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு வெடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சீக்கிரமாக அந்த வளவளப்பு தன்மை போகணுன்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மூடி வச்சுருந்தா சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அதுக்காக க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுவும் க்ளீன் பண்ணணும். ஸோ டப்பில் இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து ரேக்கில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணணும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இருக்கிற லன்ச்சுன்றதுனால சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன் குழம்பு. நைட்டுக்கு வந்து இட்லி மாவு இருக்குது. ஸோ தோசையோ இல்லை இட்லியோ வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சாம்பார் கொஞ்சம் நிறையாவே தான் வச்சுருக்கேன். பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, சிங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நைட்டு தான் கிச்சனுக்கு வரணும். ஸோ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். என்னோடய 2 பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ அது வரைக்கும் டீ போட்டு குடிச்சிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு டீ போட்டுட்டேன். காலையிலேருந்து நான் இது என்னோடய 3rd டீ இது. ஸோ டீ குடித்தா தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வேலையே செய்ய முடியுன்றதுனால அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் இந்த மாதிரி ட்ரைனஸ் கிடைக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டாச்சு. என்னோடய லன்ச் ப்ரிப்பரேஷன் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.